ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பூண்டு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய் 4 டீஸ்பூன், பூண்டு இடித்து வச்சது, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கசூரி மேத்தி, வெந்தயம் கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம். இங்கே ஒரு லிக்விட் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா வாட்டர், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் அண்ட் லிட்டில் சால்ட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அந்த பூண்டு இடித்து வச்ச பூண்டில் இந்த மிக்சரை சேர்த்திக்கணும். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி கொஞ்ச நேரம் ஊற வைங்க. பூண்டு நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெயை வாணலியில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வெந்தயம், கருவேப்பிலை, ஊற வச்ச பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள், கூடவே கசூரி மேத்தி நல்லா கசக்கி போடுங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை, சேர்த்து நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நல்ல சுவையான பூண்டு சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.